friends, வணக்கம் and welcome back to Devikas Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான செம்ம ரிச்சான செம்ம டெலிஷியஸான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பிரெட் வச்சு பண்ண போறது ஷாஹி துக்குடா. நிறைய பேர் நிறைய ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா சிஸ்லர் ஷாஹி துக்குடா வச்சிருக்கேன். ஏன் சிஸ்லர் சொல்றதுன்றதை நீங்க கம்ப்ளீட்டா வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு ஷாஹி துக்குடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரப்டி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 250 ml அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஃபேட் மில்கில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரப்டி நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். முடிஞ்சால் ஆவின் எடுத்திங்கன்னா க்ரீன் கலர் ரெட் கலர் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஆரோக்கியம் எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் பாயில் ஆனதும் பார்த்திங்கன்னா மேலே ஆடப்படிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஏடெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓரமாக தள்ளி விட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த கார்னர்ஸில் கொஞ்சம் ட்ரை ஆகும். திரும்ப நம்ம ஸ்க்ரேப் பண்ணி பாலில் ஆட் பண்ணுவோம், திரும்ப ஏடு வரும். அது திரும்ப நம்ம இதே மாதிரி கார்னர்ஸில் சேர்த்து ட்ரை ஆனதும் கொஞ்சம் பாலில் சேர்ப்போம். இந்த மாதிரி நல்லா பால் சுண்டி வர வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட கோயா இருந்தால் சேர்த்துக்கோங்க, அதாவது பால்கோவா. உங்கள்கிட்ட ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, அன்ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வர ஏடு எல்லாமே இந்த மாதிரி கார்னர்ஸில் சேர்த்து விட்டுட்டே வரேன். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக ஆக்கிறதுக்காக இந்த அப்படியே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டென்ஸ் மில்கே ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்க போகிறேன். சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ. ஸோ நம்மக்கிட்ட சாஃப்ரான் குங்குமப்பூ இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் ரொம்ப சூப்பராக செமையாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வர ஏடு எல்லாமே நான் இந்த மாதிரி கார்னர்ஸில் சேர்த்துட்டே வரேன். அது கொஞ்சம் ட்ரை ஆனதும் ஃபுல்லாக ஸ்க்ரேப் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நீ ஏலக்காய் பொடி தான் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்படி உங்களுக்கு எந்த ஃப்ளேவரும் வேண்டாம்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுலாம். ஸோ நான் பாதாம் முந்திரி குட்டிக்கிட்டே சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கடைசியில் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் நட்ஸ் வேணும், ஸோ எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கொதிச்சிட்டே இருக்குது, இது அப்படியே நல்லா திக்காகணும், சிம்லேயே வச்சுருக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு பாலில் சேர்த்துக்கலாம். திரும்பவும் வர ஏடு எல்லாமே அந்த மாதிரி கார்னர்ஸில் சேர்த்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ட்ரை ஆனதும் திரும்ப ஸ்க்ரேப் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து இந்த பேன் என்ன பண்ண போகிறேன்னா லோ பர்னருக்கு மாற்றிட்டு அதில் சிம்மில் வச்சிட போகிறேன். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிரெட் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ரப்டி ப்ரிப்பேர் முடிய போகிறது ஸ்டேஜு. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி சிஸ்லராகவும் ஆக்ட் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு பிரெட் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆயிலில் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை கீயில் டீப் ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷாலோ ஃப்ரைன்னு கூட சொல்ல முடியாது, சும்மா கொஞ்சமாக தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பிரெட் எல்லாமே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு மட்டும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்கும் பிரெட் பார்க்க. நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்ததும் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். நான் சாஃப்டாக தான் செய்ய போகிறேன். ஸோ 5 பிரெட் பீசஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த கார்னர்ஸ் கட் பண்ணிக்கலாம், பட் நான் கார்னர்ஸோடவே எனக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இதுதான் லாஸ்ட் பேட்ச், கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் கிறிஸ்பியானதும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சிருச்சுன்னா எடுத்து வச்சுட்டு நம்ம பிளேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு சூடாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை நல்லா சில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, நான் இதை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ சிஸ்லர் ஷாஹி துக்குடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். பேன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூடாக இருக்குது. நான் இதில் எதாவது அசம்பிள் பண்ண போகிறேன் இப்போ பிரெட் அண்ட் ரப்டியை. ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ப்ரெட்டை வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரப்டியை கூடவே சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதுதாங்க நம்ம சிஸ்லராக இன்றைக்கி நான் வந்து வச்சுருக்கேன், இந்த பேனை தான். ஸோ ரொம்பவே சூப்பரான சிஸ்லர் ஷாஹி துக்குடா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ப்ரெட்டை வந்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு சுகரில் டிப் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக நட்ஸ் வந்து கார்னிஷ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ரிச்சான செம்ம எம்மியான சூப்பரான சிஸ்லர் ஷாஹி துக்குடா ரெடி ஆகிடுச்சு. ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த ரெசிபியில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.